ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, போன எபிசோட்ல நம்ம பாயா தானை எவ்வளவோ டாக்டர் கூட சேராதான்னு கண்ட்ரோல் பண்ணாலும் தானுக்கு பாயா தேவையில்லாம டாக்டர் கிட்ட பிரச்சனை பண்றான்னு தோணுது. அதனால அவன் பாயா மேல கோவமா இருக்க. சரி, அடுத்த நாள் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அவனை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு பாயாவும் போறான். ஆனா நீ ஏன் கிட்ட சாரி கேட்காத, டாக்டர் கிட்ட சாரி கேளுன்னு சொல்லிட்டு தானும் போக, அப்ப ஆப்போசிட்ல ஒரு ஆளை மீட் பண்ண தானுக்கு ஒரு விஷன் வந்துட்டு போகுது. இந்த ஆளு வேற யாரையோ பேனா வச்சு குத்துற மாதிரி அவனுக்கு தெரியுது. சோ அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு தானுக்கு புரியுது. அது என்னன்னு இந்த எபிசோட்ல பாப்போமா? இப்போ ஓபனிங் ஷாட்ல ஒரு ஆர்ட் ஸ்டூடியோ மாதிரி காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கான். பெயிண்டிங்னா நம்ம ட்ரெடிஷனல் பெயிண்டிங் இல்லாம இந்த தரையில பெருசா கேன்வாஸ் போட்டு மாடர்ன் ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கவன் யாரு மக்களே, நல்லா பாருங்க. போன எபிசோட் முடியும் போது நம்ம தான் மேல ஒருத்தன் மோதுவான்ல, தானு கூட விஷன் வருமே, அவன் தான் இது. இவனோட பேரு ஆர்ட். சோ ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் போல. அதுவும் அவனை சுத்தி இருக்க பெயிண்டிங் எல்லாம் பார்த்தா நல்ல ரெனவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு. ஆனா இப்ப என்னமோ ஆர்ட்டோட ஃபேஸ்ல சந்தோஷமே இல்ல. இன்ஃபேக்ட் ரொம்ப டல்லா அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு இருக்கான். இப்படி கவனமே இல்லாம வரைய கொஞ்ச நேரத்துல அவனுக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அவன் கையில இருக்க பெயிண்ட் டப்பாவை எல்லாத்தையும் அது மேல கொட்டிடுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றா ஏன் இப்படி பண்ணிட்டோன்னு. கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா பையன் ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கான். கண்ணெல்லாம் அவ்வளோ சோகம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி எல்லாம் பண்றோம்னு புரியாத மாதிரி இருக்கு அவனுக்கு. இப்படி இவனை பத்தி காட்டிட்டு இருக்க அந்த ரூமுக்குள்ள இன்னொரு பையன் வரான். இந்த பையனோட பேரு காவ் கொஞ்ச நேரம் தூரத்துல இருந்து ஆட்டியை பார்த்துட்டு ஒரு சட்டிலான ஸ்மைலோட அவன் கிட்ட போறான். ஆனா ஆட்டு ஃபேஸ பாக்கணுமே, அவனை பார்த்த உடனே இவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான். கண்ணெல்லாம் கலங்குது. அவன் பாடியில இருக்க டென்ஷன் அவன் ஃபேஸ்ல நல்லாவே தெரியுது மக்களே. காவை பார்த்துட்டே 2 ஸ்டெப் பின்னாடி போக காவை சிரிச்சுக்கிட்டே அவன் கிட்ட வந்து இந்த பெயிண்டிங்கை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே அவன் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்றான். ஆட்டுக்கு காவை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்குது. குரல் எல்லாம் தழுதெடுத்துக்கிட்டே அவனை ஃபேஸ் பண்ண முடியாம குனிஞ்சிட்டு நீ இதை பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறான். ஆனா காவை அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேன்வாஸ்குள்ள நடந்து வரான். நீ வேணா சொல்ற ஆர்ட், ஆனா எனக்கு இது வேணும். நம்மளோட அழகான மெமரிஸை இந்த பெயிண்டிங் மூலமா நான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பெயிண்டிங்கை பார்த்தாலும் எனக்கு ஓ ஞாபகம் வரணும், நம்மளோட ஞாபகம் வரணும். இப்படி இவன் சொன்ன உடனே ஆர்ட் பிரேக் டவுன் ஆகி அழவே ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரம் அழுதுட்டு காவை அப்பையும் நிமிந்து பார்க்காம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாதி முடிச்ச ஒரு ஸ்கல்ப்சர் கிட்ட போய் நிக்கிறான். சோ நம்ம ஆர்ட் ஒரு பெயிண்டர் மட்டும் இல்லாம ஸ்கல்ப்டர் கூட. இந்த லைவா ஆள் உட்கார வச்சுட்டு அதையே சிலையா வடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவன். சோ காவோட ஸ்கல்ப்சரை பாதி ஏற்கனவே முடிச்சு வச்சிருப்பான். அதை தான் காவ் இப்ப கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லுவான். ஆர்ட் ஒத்துக்கிட்ட உடனே காவோட கண்ணும் கலங்க. ஆர்ட்டோட கண்ணை பார்த்துக்கிட்டே எனக்கு உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, உன் வேலைன்னா உனக்கு அவ்வளோ ஒரு பேஷன் இருக்கும். அந்த வேலையை பண்ணும் போது உன் கண்ணுல ஒரு தேடல் இருக்கும், அதோட தெளிவும் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்னஸும் இருக்கும். இப்படி இவன் சொல்ல ஆட்டவனை பார்த்துக்கிட்டே கிட்ட வந்து அந்த சிலையை வடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி காவோட போஸ்டரை சரி பண்றான். இப்படி சரி பண்ணிக்கிட்டே காவோட கண்ணை பார்த்துட்டு நீ சொல்ற அத்தனைக்கும் பேரு காதல், என்னோட வேலையை நான் என் உயிரான்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லும் போது கூட ஆட் ஒரு செகண்ட் காவோட கண்ணை பார்க்கறான். ஆனா அதுக்கு மேல அவனால பார்க்க முடியாம அவன் பார்வையே நகர்த்திக்கிட்டே இருக்கான். ஆனா காவ மட்டும் வெச்ச கண் எடுக்காம ஆட்டையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட வந்து ஆட்டோட ஷோல்டர் பிடிச்சிட்டு நீ உயிரான்னு நினைக்கிற அந்த ஆட்டே நான் தான்டா. இப்படி இவன் சொன்ன உடனே ஆட்டை லிட்டரலி உடஞ்சே போயிடுறான். காவோட கையை மெதுவா எடுத்து விட்டுட்டு ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்க போற காவ், உன்னோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போற இப்படி சொல்லிட்டே அழுதுட்டு அவன் கிட்ட இருந்து விலகி தள்ளி வரான். ஆனா காவ ஆட்டை விட மாட்டேங்கிறான். ஆட்டால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாம நீ என்ன விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க போற காவ், பிளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு அழுகுறான். ஆனா காவ் அவனை பின்னாடில இருந்து இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு என்னால உன்னை விட்டு போக முடியாது, எப்பவுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதே மாதிரி நீயும் எப்பவும் என்ன மறக்க கூடாது, நம்மளோட நினைவு எப்பவுமே உன் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி இவன் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆர்ட் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுக ஆரம்பிக்கிறான். ஏன் காவ், ஏன் இப்படி பண்ற, நீ என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கடா, என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். அப்ப காவ் உடனே அவனை பேச விடாம அவன் ஃபேஸ பிடிச்சு அழுத்தமா கிஸ் பண்றான். இவ்வளவு நேரம் கண்ட்ரோலா இருந்த ஆர்ட் காவ் தன்னை கிஸ் பண்ண உடனேவே அவனோட மனசுல இருக்க அந்த இமோஷன்ஸ் எல்லாம் மொத்தமா வெளில வர அழுதுகிட்டே திரும்பவும் காவை கிஸ் பண்றான். அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டே எனக்கு நீ வேணும் காவ், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, பிளீஸ் எனக்கு நீ வேணும் அப்படின்னு அழுகுறான். காவும் அழுதுகிட்டே அவன் ஃபேஸ பிடிச்சிட்டு இங்க பாரு, என் கண்ணை பாரு, முதல்ல நான் இங்கதான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன், எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் இப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்களே இந்த கிஸ் வந்து இன்டிமேட்டோ பேஷனட்டோ அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பெயின்ஃபுல் கிஸ்ன்னு வேணா சொல்லலாம். மேபி இதுதான் இவங்களோட கடைசி மீட்டா கூட இருக்கலாம். இவங்க பேசுறத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. சோ அந்த ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட் தான் இங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கிராஜுவலா முடிய அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டினா நம்ம காவ வாஷ் பேஷன்ல போயிட்டு அவன் கையில இருக்க பெயிண்ட் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு பயங்கரமா கத்தி கத்தி அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க நோட் பண்ண வேண்டியது இதுக்கு முன்னாடி அவன் அழுகிறதுக்கும் இங்க அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாடி அவன் கண்ணுல ஒரு சோகம் தெரியும், இங்கே அவன் அழுகும் போது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா கத்துறான். அண்ட் இந்த சீனும் அப்படி இங்க கட் பண்றாங்க. இப்ப அடுத்து இங்க வெளியில ஆர்ட் எக்ஸிபிஷன்ல தானுக்கு வந்த விஷனை யாய் கிட்ட சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் மீட் பண்ண ஆளை தேடிட்டு இருக்கான். இவன் பண்றதை பார்த்து யாய் டென்ஷன் ஆயிட்டு, தான் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, அவனை இடிச்சு அவனுக்கு விஷன் வந்தது அதெல்லாம் சரி, அப்ப உடனே போய் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, அப்ப விட்டுட்டு இப்ப ஏன் போய் தேடிட்டு இருக்க, இதுக்கு தான் தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்டா, ஆனா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இப்ப அவனை நான் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். இப்படி இவன் சொல்ல யாய்க்கு இன்னும் கோவம் வந்துட்டு, தான் நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம சாமியார் தாத்தா சொன்னதை மறந்துட்டியா, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விதிப்படி இப்படிதான் நடக்கணும்னு நடந்தே தீரும், அதை நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாத்த முடியாது. இதுக்கு தானு என்ன பேசுற யாய், நான் ஒரு போலீஸ்காரன்டா, அப்பாவி மக்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது தான் என்னோட வேலை, ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க சொல்றியா, இதுக்கு யாய் சரிடா நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க எதுக்கு பந்தோபஸ்க்கு வர ஒத்துக்கிட்ட, இங்க விஐபி கெஸ்ட் யாருன்னு தெரியும்ல, அந்தால வாட்ச் பண்றது முக்கியமா இல்ல எவனையோ ஒருத்தனை தேடி போறேன்னு சொல்றியா அது முக்கியமா, மறுபடியும் சொல்றடா நம்ம வேலை என்னங்கறத யோசிச்சு முடிவு பண்ணு, இதுக்கு தான் ரொம்ப ஸ்டபர்னா, நான் வந்த வேலை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா நடக்கிற தப்ப என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா, அதை நான் தடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப இங்க வெளியில பாயா பாட்டி கூட நின்று பேசிட்டு இருக்கானா, அதாவது பேசிட்டு இருக்கானே தவிர அவன் கண்ணு ஃபுல்லா தானையே தேடிட்டு இருக்கு. இத டாவ் கவனிச்சுட்டு, என்னாச்சு பாயா, ரொம்ப நேரமா யாரையோ தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, பாயா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, அது என் ஃப்ரெண்ட தேடுறேன் அப்படிங்கிறான். இதுக்கு உடனே அவன் தங்கச்சி, நீ ஃப்ரெண்டாமா, கேட்டா இததான் சொல்றான், ஆனா எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டையே தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா அங்க வி வரா. வி யாருன்னு மறந்துட்டீங்கன்னா, போன எபிசோட்ல பாயா ஒரு ஆர்ட் கேலரிக்கு போய் ஹெல்ப் கேட்பான்ல, அந்த பொண்ணுதான் வி. டாவுக்கு விய பாயா இன்ட்ரோ கொடுக்க அப்படியே கேஷுவலா எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வழக்கம் போல பாயா மறுபடியும் தானே தேடிட்டு இருக்கான். இந்த கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறத நம்ம பேபி, கெம்மு, சிங்கு 3 பேரும் பாக்குறாங்க. கெம்முக்கு ஆர்வம் தாங்காம, டே பாயாவை பாத்தியாடா, 2 பொண்ணுங்க கூட பேசிட்டு இருக்காண்டா, அதுல ஒரு பொண்ணு ஏற்கனவே நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கா, ஆனா கூட இருக்க இன்னொரு பொண்ணு யாருடா, இதுக்கு சிங்கு, என்னடா ஏதோ கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், இதுக்கு நம்ம கெம்மு, கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸாமா, கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் லவ் குருடா, மூஞ்ச பார்த்தே ஜோசியம் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன் பாரு, ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டு, இன்னொரு பொண்ணு பக்கா டாவுடா அப்படின்னு சொல்ல, டே அவன் காதுல இதுல விழுந்துற போது, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அடுத்து இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ரெடியாக யாய் தானுகிட்ட, தான் பிளீஸ்ரா இன்னும் 10 நிமிஷத்துல இந்த விஐபி வந்துருவான், தயவு செஞ்சு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத, இது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, இதுக்கு தானு யாய் என்னை பத்தி என்னடா நினைச்ச நீ, பர்சனல் விஷயம் எது வேலை எதுன்னு எனக்கு வித்தியாசம் தெரியாதா, நான் கவனமா இருக்கேன் விடு அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்து எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஐபி உள்ள வரான். வந்தவன் நேரா நம்ம ஆபீசர் ஏகே கிட்ட போயிட்டு, பரவாயில்லையே கமிஷனர் போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க, அதுவும் நீயே வருவேன்னு எதிர்பார்க்கல, இப்படி ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா சொல்றான். சோ இந்த விஐபி யாரு மக்களே, போன எபிசோட்ல இந்த மாரிஸ் மான்ட்ரின்னு ஒருத்தனை சொல்லுவா தெரியுமா, அந்த நாட்டுல நடக்கிற இல்லீகல் விஷயத்தோட ஹெட், இவங்க ஏற்கனவே அரெஸ்ட் பண்ண சாங்காங் இந்த மான்ட்ரியோட ரைட் ஹேண்ட். சோ ஏகே ஆபீசர் இங்க பந்தோபஸ்துக்கு வந்தே தீரணும்னு சொன்ன காரணம் இந்த மான்ட்ரிய வாட்ச் பண்றதுக்கு தான். இந்த ஆளு பேச பேச நம்ம ஏகேக்கு அவ்வளவு கோவம் வருது. மான்ட்ரிய பார்த்துட்டு, எங்களுக்கு என்ன டியூட்டி கொடுத்திருக்காங்களோ நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ல, இந்த மான்ட்ரி சும்மா இல்லாம, ஆமா உன் டீம்ல யாரோ ஒரு ஆபீசர் செத்து போயிட்டானாமே, அந்த ஆபீசரும் நீயும் ரொம்ப நெருக்கமாமே, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வேற கேள்விப்பட்டேன், எனிவேஸ் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்ல, ஏகே பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருந்துட்டு, இதுல பரிதாபப்படுறதுக்கு என்ன இருக்கு, ஆபீசர் டியூட்டில இருக்கும்போது இறந்து போயிருக்காரு. இதுக்கு மான்ட்ரி சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா டியூட்டி தான், இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுக்கறவங்க மேல எனக்கு எப்பவுமே மரியாதை இருக்கும், ஏன்னா நம்ம சட்டத்தை காப்பாத்த போராடுறாங்கல்ல, இப்படி மறுபடி கிண்டலா சொல்ல, ஏகே கோவமா, அதே சட்டம் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் புடிச்சு உள்ள போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, லிட்டரலி மான்ட்ரிய தான் சொல்றான் ஏகே. அது மான்ட்ரிக்கும் நல்லா புரிய, சட்டம் தானே ஸ்ட்ராங் ஆகட்டும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ஏகே பார்த்து சிரிச்சுக்கிட்டே தாண்டி வர, தானு டக்குன்னு, ஹலோ சார் என்னோட பேர் தான் அப்படிங்கிறான். மான்ட்ரியும் தானே பார்த்துட்டு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, நீங்க என்ன பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா எங்க அப்பாவை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மான்ட்ரி, ஓ போலீஸ் ஆபீசரா, அப்பனா கண்டிப்பா பார்த்திருப்பேன். இதுக்கு தான் டக்குன்னு, அவர் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தாரு, எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, கார் ஆக்சிடென்ட்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இப்படி மான்ட்ரிய குத்தி காட்டுற மாதிரி அவன் பேச, இதுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணாம மான்ட்ரி அவனே பார்த்துட்டு, அப்ப கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க அவ்வளவுதானே, சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுன்னு இப்படி மறுபடியும் நக்கலா பதில் சொல்லிட்டு கிளம்புறான். இங்க தானுக்கு
அப்படியே ரத்தம் கொதிக்குது. மாண்ட்ரி போனோன்னு யாய் ஓடி வந்துட்டு, தான் இதை தானடா சொன்னேன், ஏன்டா நீயே அந்த ஆள் கிட்ட போய் பேசின? இதுக்கு ஏகே உடனே தான் நான் கிட்ட தனியா பேசணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. என்ன விஷயம் சார் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீ எதுக்கு இங்க வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம வேற எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, இதுக்கு தானு சார் என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க, அந்த மாண்ட்ரி யாரு எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவன் எவ்வளவு இல்லீகல் விஷயம் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எப்படி இருக்க முடியும்? இதுக்கு ஏகே அவன் பண்றான்னு நீ சொல்ற, அவன் இங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணானா, இல்ல அவன் ஏற்கனவே பண்ணதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் ஏதா இருக்கா, அப்படி ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கொடு அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்ல சார் அப்படிங்கிறான். அப்ப உனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்களோ அதை மட்டும் பாரு, இங்க வந்திருக்க விஐபிக்கு பாதுகாப்பா இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, அதை தாண்டி வேற எதுவும் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. இத தூரத்துல இருந்து பாயாவும் கேட்டுட்டு இருக்கான். தான் ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கான்னு மட்டும் அவனுக்கு புரியுது. சோ எப்படியாச்சும் தான் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள இங்க ஆர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாயா மட்டும் தானை பார்த்துட்டு அவங்க கிட்ட போலான்னு ட்ரை பண்றான். அப்ப டாவோ பாட்டி எல்லாரும் நிப்பாட்டிட்டு, இப்ப பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகுது பாயா, நீ எங்கேயும் போகாத, அது மட்டும் இல்லாம இந்த பெயிண்டர் ஆர்ட்டோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் ஆயுது, இப்ப போய் நகர்ந்து போனா நல்லா இருக்காது, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல பாயாவும் தானை பார்த்துக்கிட்டு அங்கே நிக்கிறான். இப்ப அடுத்து ஆர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்ட் தானே இப்படி கிராஸ் பண்ணி போன உடனே அவனுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு விஷன் வருது. இது ரொம்ப தப்பு, என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஆர்ட் அழுகுறான். அதுக்கப்புறம் யாரையோ பேனா வச்சு குத்துறா மாதிரி காட்டுறாங்க. இப்படி தானுக்கு விஷன் வருவோம். இங்க பாயா ரொம்ப நேரமா ஆட்டை பார்த்துட்டு இவன் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு யோசிச்சா, இவன் ஃபர்ஸ்ட் வீய பாக்குறதுக்கு மியூசியம்க்கு போவான்ல, அப்ப இவன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வீ கிட்ட இந்த பெயிண்டிங் இருக்கா இல்லையான்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். சோ அந்த ஆள் வேற யாரும் இல்ல, இந்த ஆர்ட் தான். இவன் வீ கிட்ட வந்து பெயிண்டிங் கேட்டவன் தானே அப்படிங்கிற மாதிரி பாயாவும் யோசிக்கிறான். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரினா, ஒரு கதைய பெயிண்டிங் அண்ட் டான்ஸ் ஃபார்மையும் கலந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்ட் கொடுத்துட்டு இருக்கான். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸோட மெயின் தீமே காதலோட வலியை எக்ஸ்பிரஸ் பண்றது தான். அப்படி இந்த பெயிண்டிங்ல அவன் என்ன சொல்றான்னா, ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்குள்ள காதல் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த காதலோட தாக்கத்துல அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பாதையில போயிட்டு இருப்பாங்க. இந்த பாதை ஒன்னா சேருமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா மனசுல அந்த ஆழமான காதல் மட்டும் இருக்கும். நாம விதியால சேர்ந்தோமா இல்ல நம்ம மனசுக்குள்ள எரியிற இந்த காதலால சேர்ந்தோமான்ட்டு அவங்களுக்கே தெரியாத ஒரு பயணமா இருக்கும். இப்படி அவன் சொல்ல சொல்ல ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஏன்னா அவன் சொல்ல வர அந்த பெயினை எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது. பாயாவும் இதெல்லாம் கேட்டுட்டே திரும்பி தானே பார்க்க, தானோட பார்வை ஃபுல்லா ஆர்ட் மேலேயே இருக்கு. ஆனா பாயா திரும்பி தானே பாக்குறத அங்க வந்திருக்க இந்த நெட்டகோக்கு டாக்டரும் பாத்துறான். சோ இப்படி ஒரு எமோஷனல் பெயினோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் முடியுது. இப்ப அடுத்து அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாமே பெயிண்டிங்க பாத்துட்டு இருக்கேன். இந்த மாண்ட்ரியும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே வரான். அப்பா ஆர்ட்டை பார்த்துட்டு, ஃபைனலி நான் ஆர்ட்டை மீட் பண்ணிட்டேன் இப்படி இவன் சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே தூரத்துல இருந்து பாயாவும் தானு ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அப்ப இந்த மாண்ட்ரி மெதுவா ஆர்ட் கிட்ட வந்து அவன் காது கிட்ட போய் ஏதோ சொல்றான். இதை தான் பாத்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு விஷன் வருது. மாண்ட்ரி ஆர்ட் காது கிட்ட வந்து பேசுறான்ல, அதுக்கப்புறம் ஆர்ட் கோவப்பட்டு மாண்ட்ரியை தள்ளி விட்டுட்டு அவன் கையில இருக்க பேனாவை வச்சு மாண்ட்ரி கழுத்திலே குத்திடுறான். இந்த விஷனை பார்த்த உடனே தான் டென்ஷன் ஆயிட்டு அதை தடுக்கலான்னு கிட்ட போறதுக்குள்ள திடீர்னு ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே உள்ள ஓடி வரா. அதே நேரம் தானோட விஷன்ல வந்த மாதிரி ஆர்ட் மாண்ட்ரியை பிடிச்சி தள்ளி விடுறான். ஆர்ட் இன்னும் மாண்ட்ரி கிட்ட வரதுக்குள்ள இந்த பொண்ணு கத்திக்கிட்டே அவன் கிட்ட வந்து, நீ அவனை என்ன பண்ண, அவனை எங்க வச்சிருக்க அப்படின்னு அழுகிறா. ஆர்ட்டுக்கு ஒன்னும் புரியாம யார பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவனும் கத்த, நீ பொய் சொல்றன்னு எனக்கு தெரியும், காவு உனக்கானவன், நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான், இது தெரிஞ்சு இப்படி ஏமாத்துறியா, இப்படி இந்த பொண்ணு அழுதுகிட்டே பேச ஆர்ட்டும் டென்ஷன் ஆயிட்டு, யாரு ஏமாத்துறா, நியாயப்படி நான் தான் கோவப்படணும், இதுக்கு அந்த பொண்ணு என்ன உளர்ற, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா, அப்படி சொல்லிட்டு தான் அன்னைக்கு நைட்டு கிளம்புனா, உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு வேற சொன்னா. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு கிட்ட வந்து ஆட்டோட கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு எங்களை வாழ விடு, எங்களுக்கு ஒரு சந்தோஷமான குடும்பம் வேணும், எங்க லைஃப்ல இருந்து நீ வெளில போ அப்படின்னு கத்த ஆர்ட்டும் டென்ஷன் ஆயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளிட்டு, அப்ப ஏன் வாழ்க்கைய நான் யோசிக்க வேண்டாமா, நானும் தான் ஆசைப்பட்டேன், சந்தோஷமான வாழ்க்கை அழகான குடும்பம்னு ஆசைப்பட்டேன், என் கனவு எல்லாத்தையுமே கெடுத்தது நீங்க தான், என்னமோ நீ மட்டும் காயப்பட்டிருக்க மாதிரி பேசுற, நானும் தான் அவ்வளோ காயப்பட்டிருக்கேன், இதுக்கு மேல அவனை பத்தி என்கிட்ட கேட்காத, உன் பாய் ஃப்ரெண்டை எங்க தேடணுமோ அங்க போய் தேடிக்கோ, இனிமேல் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, காவன்னு ஒருத்தன் செத்து போயிட்டானே நான் நினைச்சுக்கிறேன். இப்படி ரொம்ப இமோஷனலா பேசிட்டு அழுதுகிட்டே ஆட்டங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது இந்த பொண்ணு ஓடி வந்து அவனை நிப்பாட்டிடுறா. நான் உன்னை போக விட மாட்டேன், காவு எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு கத்த, இவன் அவனை நிப்பாட்டின வேகத்துல பக்கத்துல இருக்க ஒரு சிலை கீழே விழுந்து உடஞ்சிருது. அதை பார்த்து ஆட்டு டென்ஷன் ஆயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விடலான்னு போக, அப்ப எதிர்ச்சியா அவன் கையில இருக்க பேனாவை வச்சு அவளோட கையில கீறி விட்டுறான். அந்த பொண்ணோட கையில இருந்து ரத்தமும் கொட்ட ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தையா இருந்த விஷயம் இப்படி அடிபடுற அளவுக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க போலீஸும் உள்ள வந்துடுறாங்க. போலீஸ் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஆட்ட அந்த பொண்ணோட கையில கீறி விட்டுறான்ல, அதுக்கப்புறம் கையில பேனாவை பிடிச்சிக்கிட்டே இப்படி தெரியாம பண்ணிட்டோமேன்னு அவளை பாக்குறதுக்கு கிட்ட வரான். ஆனா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் கை
கையில வச்சிட்டு இருக்க பேனாவால அந்த பொண்ணை ஏதோ பண்ண வரா மாதிரி இருக்கு. இவன் இன்னமும் அந்த பொண்ணை காயப்படுத்த வரா மாதிரி தெரிய ஆர்ட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த அடிப்பட்ட பொண்ணு கத்திக்கிட்டே நீ காவை கொன்னிட்டியா சொல்லு சொல்லு அப்படின்னு கத்துறா. சோ இந்த பொண்ணோட பேரு நிங்க. இவ தன்னை காவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. இப்படி இந்த மியூசியம்குள்ள ஒரு கலவரம் நடக்க இம்மிடியட்டா கெஸ்ட் எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடுறாங்க போலீஸ். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கவி என்னால நம்பவே முடியல தெரியுமா. ஆட்டும் காவும் எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு நீங்க சொல்றத பார்த்தா காவுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கே. அவன் போய் ஆட்டுக்கு இப்படி பண்ணுவான்னு என்னால யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. இப்படி அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே வெளில வர பாயா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்க நான் அப்புறம் வரேங்கிறான். இதை தான் பார்த்துட்டு நாங்க தான் இங்க இருக்கோம்ல, இந்த கேஸ் நாங்க தானே பாத்துக்கிறோம், அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அவன் கோவமா சொல்ல இதுக்கு பாயா அவனை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டா உனக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன்டா, நான் இங்கதான் இருப்பேன். இப்ப இங்க போலீஸ் டீம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க சீஃப் கெஸ்டா வந்தா மான்ட்ரி கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும். ஆனா மான்ட்ரி இங்கெல்லாம் வரமாட்டானா, அவன் வீட்டுக்கு வேற கூப்பிடுறான். அதனால பேபி கிம் சிங் நீங்க 3 பேரும் நாளைக்கு அந்த வேலையை பாருங்க. இப்படி ஏகே சொல்ல தான் டக்குன்னு நானும் உங்க கூட போகணும் அப்படிங்கிறான். இதுக்கு ஏகே உடனே முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் அங்க போக வேண்டாம், யாயும் நீயும் முதல்ல ஆட்டோட வீட்டுக்கு போங்க, அங்க போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்ல ஆட்டோட வீட்டுக்கு போய் இப்ப என்ன தேடணும். இதுக்கு ஏகே எனக்கு என்னமோ காவு காணாம போனதுக்கும் ஆட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அங்க போங்க அப்படின்னு சொல்ல பாயா நானும் வரேன் அப்படிங்கிறான். தானும் கோவமா நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்க ஏகே அதுக்கு ஏதோ சொல்ல வரதுக்குள்ள எல்லாரும் உடனே உள்ள வாங்க, ஆட்டை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அலர்ட் மெசேஜ் வருது. இவங்களும் அடிச்சு பிடிச்சு உள்ள போய் பார்த்தா ஆட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்படியோ எல்லாரும் அமுக்கி பிடிச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப கூட யாராலையும் முடிய மாட்டேங்குது. இவன் என்னாச்சு ஏன் இப்படி கத்துறான் அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கு. அங்க இந்த நெட்டக்கோக்கு டாக்டர் வரான். இன்ஸ்பெக்டர் நான் வேணா கொஞ்சம் பாக்கட்டுமா அப்படின்னு கேட்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டு என்னோட பேஷண்டா இருந்தான், அதனால அவன் மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஆட்டு கிட்ட போறான் இந்த டாக்டர். டாக்டரை பார்த்தோன்னே ஆட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். இப்ப டாக்டர் மெதுவா ஆட்டு கிட்ட போயிட்டு அவன் கண்ணை பாத்துக்கிட்டே ஆட்டு கொஞ்சம் பொறுமையாரு, இங்க எதுவும் நடக்கல, இங்க நடந்த விஷயம் எதுவுமே நீ வேணும்னு பண்ணல, இதுக்கு ஆட்டு அழுதுகிட்டே நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறான். அதத்தான் நானும் சொல்றேன் ஆட், நீ வேணும்னு எதுவுமே பண்ணல, இதுக்கு ஆட்டு மறுபடியும் இல்ல நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அழுகுறான். இப்ப டாக்டர் அவன் கிட்ட போயிட்டு அதே தான் நானும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாரு, நீ இதெல்லாம் வேணும்னே பண்ணல, எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான் இப்படி சொல்லிட்டு ஆட்டோட செஸ்ட் மேல கை வைக்க ஆட்டால கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா கத்தி அழுகுறான். அப்படியே டாக்டர் தோல் மேல சாய ஆட்டை கட்டி பிடிச்சுக்கிட்டே நீ கொஞ்சம் பொறுமையாரு, நீ எதுக்கும் பயப்படாத, இங்க உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் உன் கூடயே இருக்கேன், இப்ப வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாங்க. இப்ப டாக்டர் எல்லார்கிட்டயும் ஆட்டுக்கு ஹிஸ்டீரியான்னு ஒரு மன நோய் இருக்கு, அவன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான், ஆனா ஒரு நாள் திடீர்னு நான் பண்ற பெயிண்டிங் என்னோட ஸ்கல்ப்சர்ஸ் தான் இந்த நோய்க்கான மருந்துன்னு நினைச்சிட்டு இனிமேல் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். பாயா அதுக்கு அவனுக்கு மனவியாதி இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிடலாமா. இதுக்கு டாக்டர் அவன் கிட்ட போயிட்டு நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஒருத்தனுக்கு தான் மனவியாதி இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல மாட்டான், இத்தனை வருஷம் கண்ட்ரோலா இருந்தவன் இப்ப திடீர்னு இந்த மாதிரி நடந்துக்கிறானா, ஏதோ ஒரு விஷயம் உன்னை தூண்டி இருக்கு இப்படி சொல்லிட்டு இன்னும் பாயா கிட்ட போயிட்டு ஆமா பாயா இந்த பிரச்சனை உனக்கும் இருக்குல்ல, சில விஷயங்கள் நினைச்சு நீ கண்ட்ரோல் இழக்கும் போது உன்னால அதை கட்டுப்படுத்த முடியுமா, முடியாதுல்ல, ஆனா உன் விஷயத்துல என்னன்னா உனக்கு இருக்க மன அழுத்தத்தினால இந்த வியாதி உனக்கு வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச உன்னோட நேச்சுரல் பர்சனாலிட்டியே இப்படிதான் நினைக்கிறேன். இப்படி பாயாவை பத்தி ஓப்பனா டாக்டர் சொன்னதும் ஏகே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டுமே சொல்லாம இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருப்பான் பாயா, இப்படி இந்த விஷயத்த பப்ளிக்கா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான்னு தெரிஞ்சோடனே பாயாக்கு கோவம் வந்து டாக்டர் அடிக்க போறான். ஆனா தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி வச்சிடறான். மக்கள் இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, இந்த டாக்டர் வேணும்னே தான் பாயாக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வெளியில எல்லார்ட்டும் கேக்குற மாதிரி சொல்லியிருக்கான். அவனுக்கு மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு, அவனுக்கு மனவியாதி இருக்குன்ட்டு குறிப்பா ஏகே ஆபீசருக்கு தெரியப்படுத்துறான். பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிடுச்சு ஃபியூச்சர்ல மக்களே, அதான் நல்லாவே தெரியுது இந்த சீன்ல. இந்த பையன் எந்த சீன்ல வந்தாலுமே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுறான் மக்களே. இப்ப அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல பாயா தானு கிட்ட எப்படியாச்சும் சாரி கேட்கணும்னு பின்னாடியே போறான். ஆனா தான் அவனை வழக்கம் போல கண்டுக்க மாட்டேங்கிறான். பாயா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு தான் ப்ளீஸ்ரா நான் சொல்றத கேளு, நான் உன்கிட்ட இவ்வளவு கோவமா நடந்துக்கிறதுக்கு காரணமே எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குடா, இது எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல, ஆனா இப்பெல்லாம் எனக்கு அந்த கெட்ட கனவு அடிக்கடி வந்துட்டு இருக்கு, என் கனவுல எப்பவும் வர பொண்ணு உன்ன மாதிரி இருக்காடா, அப்புறம் சாமியார் சொன்னது நீ ஞாபகம் வச்சிருக்கல, நம்ம 2 பேருக்கும் ஏதோ பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன்டா, அதனால எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு படபடப்படன்னு பொறிஞ்சு தள்ளுறான் பாயா. இவன் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போறான்னு தானும் புரிஞ்சுக்கிட்டு சரி பாயா கொஞ்சம் பொறுமையாரு, நான் உன்கிட்ட பேசுறேன், இந்த மாதிரி டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ண பாயாவை கையை பிடிச்சி இவன் கண்ணத்துல வச்சுக்கிட்டு ப்ளீஸ் தான் நீ என் கூடவே இருடா, உனக்கு எந்த கெட்டதும் நான் நடக்க விட மாட்டேன், நீ என் கூட இருந்தா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே போயிரும்டா, அப்புறம் நான் கோவத்துல ஏதாவது பண்ணேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ் என்னை விட்டு தள்ளி போகாதரா அப்படின்னு அவன் கெஞ்சேன். தானும் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டே சரி பாயா நான் எங்கேயும் போக மாட்டேன், எல்லாத்தையும் மறந்துரு, நான் உன் கூடயே தான் இருப்பேன், இப்ப போய் வேலை பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு ஒரு வழியா 2 பேரும் சமாதானம் ஆகுறாங்க. இப்ப அடுத்து இங்க ஏகே ஆபீசர் இந்த டாக்டரை கூப்பிட்டு ஹிஸ்டீரியா கண்டிஷனை பத்தி விளக்கம் கேட்கிறாரு. இதுக்கு டாக்டர் ஹிஸ்டீரியாங்கிறது ஒரு மனநோய், ஒரு சின்ன ஏமாற்ற
பதற்றத்தை கூட தாங்க முடியாம பேனிக் ஆவாங்க. அந்த பதற்றத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவே ஆங்ஸைட்டியா மாறும். இதுக்கு ஏகே பொதுவா இந்த மாதிரி வரதுக்கு காரணம் என்ன டாக்டர்? இதுக்கு காரணம்னு கேட்டா என்ன வேணா இருக்கலாம். சுத்தி இருக்க எல்லாருமே தன்னை வெறுக்கிறதா நினைச்சுப்பாங்க. தனக்கு வேண்டிய அன்பு கிடைக்கலன்னு நினைச்சுப்பாங்க. இல்லனா ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கை நழுவி போயிட்டு இருக்கலாம். அதுவும் இல்லனா இது சில நேரம் ஜெனட்டிக்கா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸ் எப்பவுமே தான் மேல எல்லாரும் அன்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது பொதுவா எல்லாரும் நினைக்கிறது தான். ஆனா இந்த பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கலனா அவங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகும். அப்ப தன்னை மறந்து அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. இதெல்லாம் ஏகே பொறுமையா கேட்டுட்டு, டாக்டர் உங்களை ஏன் வர சொன்னேன்னா இன்னைக்கு ஆட்டை இன்டரோகேட் பண்ண போறோம். அந்த டைம்ல அவன் ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிறானா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப கரெக்டா பேபி உள்ள வந்துட்டு, சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாண்ட்ரி அவசர அவசரமா நாட்டை விட்டு வெளில போயிட்டான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனை எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்ட்டோட முக்காவாசி பெயிண்டிங்க மாண்ட்ரி தான் வாங்கியிருக்கான். வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். ஆனா எதுவுமே அவன் டைரக்டா வாங்கல. நம்ம மியூசியம்ல நீங்க பார்த்தோம்ல, அவளை வச்சுதான் அந்த பெயிண்டிங்க வாங்க சொல்லியிருக்கான். இப்படி இவன் சொன்னதும் ஏகே ஷாக் ஆகுறாரு. இப்ப அடுத்து யாய் நீங்க இன்ட்ரோகேட் பண்றான். உன்கிட்ட சில கேள்வி கேட்கணும். உனக்கு மாண்ட்ரிய தெரியும்ல அப்படின்னு கேக்குறான். எனக்கு அப்படி யாரும் தெரியாது அப்படின்னு சொல்ல, தெரியாத ஒருத்தனுக்கு எதுக்கு ஆர்ட்டோட பெயிண்டிங் எல்லாம் வாங்கி கொடுத்த? இதுக்கு நீங்க நான் யாருக்கும் எந்த பெயிண்டிங்கும் வாங்கி கொடுக்கல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு யாரு சும்மா தேவையில்லாம போய் சொல்லாத. மாண்ட்ரி கிட்ட இருந்து உனக்கு பணம் வந்திருக்கு, அதை நீ டிரான்ஸ்பர் பண்ணிருக்க, இது எல்லாமே பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் சொல்றத கேளுங்க, அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதே காவுதான். என் பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இங்க கல்யாணத்துக்கு அதுல பணம் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா, ஆனா அந்த அக்கௌண்ட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மாண்ட்ரி யாருன்னு கூட தெரியாது. இப்படி சொல்லவும் யாருக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. சம்பந்தமே இல்லாம காவ் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு யோசிக்கிறான். இதுக்கு மேல உங்களுக்கு உண்மை தெரியணும்னா தயவு செஞ்சு காவ் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க, அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேல அவகிட்ட எதுவும் கேட்க முடியாம அமைதியாகிறான். இப்ப அடுத்து பாயாவும் தானும் ஆட்டோட வீட்டுக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க காவோட துணி எல்லாம் கிடைக்க கண்டிப்பா 2 பேரும் வெறும் கொலீக்ஸா இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அப்போ ஏகே சார் சொன்ன மாதிரி காவு காணாம போனதுக்கும் ஆட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இப்ப அடுத்து பாயாவும் தானும் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போய் அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. அப்படி ஒன்னொன்னா பாத்துட்டே வந்துட்டு இருக்க தானுக்கு மட்டும் அங்க இருக்க ஒரு பெயிண்டிங்க பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ பிளாஷ் ஆஃப் இமேஜஸ் எல்லாம் வந்து போகுது. இதுக்கும் காவு காணாம போறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்கேன். இத பாயாவும் கவனிச்சுட்டு அந்த பெயிண்டிங்க பிளாக் லைட் வச்சு தேடுறான். அப்ப பார்த்தா அந்த பெயிண்டிங்கோட ஒரு கார்னர்ல ரத்தம் படிஞ்சிருக்கிறது பாக்குறாங்க. இதை அப்படியே எடுத்துட்டு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தா அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது கண்டிப்பா நீங்கோட ரத்தம் கிடையாது, வேற யாரோடதோ. ஆனா வேற யாருதுன்னு தெரியல. ஆனா இதே ரத்தம் ஆர்ட் நீங்க குத்த யூஸ் பண்ண அந்த பேனால ஏற்கனவே இதே ரத்த கரை படிஞ்சிருக்கு. அதுவும் காஞ்சி போய் இந்த 2 சாம்பிளுமே மேட்ச் ஆகுது. ஆனா இது யாரோட ரத்தம்னு தெரியல. இது எல்லாத்தையுமே இப்ப ஏகே சார் கிட்ட சொல்ல வேற ஆப்ஷனே இல்ல, நம்ம ஆர்ட்டை இன்டரோகேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தானும் பாயாவும் ஆர்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆர்ட் குத்துனால அந்த பேனாவை காட்டிட்டு, இந்த பேனா என்னன்னு தெரியுதா ஆர்ட் உனக்கு? நீங்க குத்த யூஸ் பண்ணிய அதே பெண்ணு தான். ஆனா இதுல நீங்கோட ரத்தம் மட்டும் இல்ல, வேற ஒருத்தரோட ரத்தமும் இருக்கு. அந்த காவா இருக்குமோ எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா கடைசியா காவு இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கான். அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்க ஆர்ட் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறான். பாடி எல்லாம் ஷிவர் ஆகி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அதை நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஆர்ட்டோட மெமரி மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க. அந்த எக்ஸிபிஷன்ல ஆர்ட் தனியா இருக்க அப்ப காவ் அங்க வரான். காவை பார்த்தோன்னே ஆர்ட் சந்தோஷமாயிட்டு அழுதுகிட்டே அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். நான் அப்படி பண்ணல காவ் அப்படின்னு அழுக காவும் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே, எனக்கு தெரியும் ஆர்ட், நீ எதுவுமே பண்ணல, இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது, நான் உன் மேல எப்பவும் கோவப்பட மாட்டேன், இனிமேல் நீயும் நானும் எப்பவுமே பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்டை கிஸ் பண்றான். சோ இந்த சீன் அப்படியே ஃபேட் அவுட் ஆக இதெல்லாம் ஆர்ட்டோட இமேஜினேஷன். அவன் யோசிக்கிறானே தவிர வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு தான் மறுபடியும் அவன் கிட்ட, நேத்து எக்ஸிபிஷன்ல மாண்ட்ரி உன்கிட்ட ஏதோ சொன்னா, அதுக்கப்புறம் நீ கோவப்பட்ட, அவன் காதுல என்ன சொன்னா அப்படின்னு கேட்க மறுபடியும் ஆர்ட்டோட மெமரி காட்டுறாங்க. சோ அந்த எக்ஸிபிஷன்ல மாண்ட்ரி ஆர்ட் காது கிட்ட போய் என்ன சொல்லுவானா, உன் பெயிண்டிங் என்னால வாங்கவே முடியாதுன்னு நினைச்சல, ஆனா நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் பாத்தியா, எதை வச்சு தெரியுமா, காதல வச்சு. இப்படி இவன் கிண்டலா பேச அப்பதான் ஆட்டு கோவம் வந்து அவனை தள்ளி விட்டுருப்பான். இதை யோசிச்சுட்டு ஆட்டுக்கு மறுபடியும் கோவம் வர, நான் அப்படி பண்ணல அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாயா அவன் கிட்ட, அப்ப இந்த பெயிண்டிங் உனக்கு தெரியாம காவு மாண்ட்ரிக்கு விக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஆனா நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்திருக்கல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க இப்ப அப்படியே ஆட்டோட மெமரியில இருக்க பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த எபிசோடோட ஓபனிங் சீன்ல காவ் வருவான்ல, அந்த சீனோட கண்டினியூவேஷன் இது. அவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருந்து முடிச்சுட்டு காவ் யார்கிட்டயோ போன்ல பேசுறான். அநேகமா அது நீங்கா தான் இருக்கணும், நான் சொல்றேன்ல அவனுக்கும் எனக்கும் எந்த
எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவனை லவ் பண்ணவே இல்ல, காதல வச்சு நான் அவனை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான், பணம் கிடைச்ச உடனே நான் அவனை விட்டு வந்துருவேன். இப்படி காவு பேசிக்கிட்டு இருக்க இத பின்னாடி இருந்து ஆட்டு கேட்டுறான். ஆட்டு கேட்டுடான்னு தெரிஞ்ச உடனே காவு அவனை வந்து சமாதானம் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஆட்டுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்ப நீ இவ்வளவு நாள் என் கூட பழகினது எல்லாமே போய் தானே, காதல் காதல்னு சொல்லி என்னை ஏமாத்தி இருக்கல, நீ எனக்கு பின்னாடி இந்த பெயிண்டிங் எல்லாம் விக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சும் நீ பண்ணேங்கிறதுனால நான் சும்மா இருந்தேன். ஆனா இனிமேல் என்னால சும்மா இருக்க முடியாது, நான் இப்பயே போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்க போறேன். என் பெயிண்டிங் எனக்கு வந்தே ஆகணும், அது விக்கிறதுக்கு வாங்கின காசும் எனக்கு வந்தாகணும். அப்ப நீயும் உன் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால, அவளும் என்ன பண்ணுவீங்கன்னு நான் பாக்குறேன். இப்படி ஆட்டு ரொம்ப கோவமா கத்த காவோட பின்னாடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். ப்ளீஸ் ஆட், நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நான் ஏன் எப்படி சொன்னேன்னு கொஞ்சம் கேளுடா அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆட்டு கோவம் அதிகமாயிட்டு கேட்க மாட்டேங்கிறான். என்ன போக விட இல்ல உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல அப்பவும் காவ அவனை விடாம இருக்கமா பிடிச்சுக்கிறான். என்ன விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு அவனை தள்ளும் போது ஆட்டோட கையில அந்த பேனா இருக்கு. அவன் கைய வச்சுதான் தள்ள பிளான் பண்ணிருப்பான். ஆனா தெரியாம அவன் வச்சிருந்த பேனா காவோட கழுத்துல போய் குத்திரும். காவும் அங்கே சுருண்டு கீழே விழுந்துடுறான். இப்ப இந்த மெமரிஸ் எல்லாம் ஆட்டுக்கு ஞாபகம் வர கதறி கதறி அழுதுட்டு இருந்தவன் திடீர்னு கத்தி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கவங்க யாருக்குமே எதுவும் புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி பெயினோட ஆட்டு அழுகிறான். அடுத்த செகண்டே சிரிக்கிறான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே ஆட்டு இந்த உலகத்துல காதல்னு ஒண்ணு இல்லவே இல்ல, எல்லாமே பொய் தான், பொய்யை தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி அழுதுகிட்டே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல இவங்கிட்ட எதுவும் கேட்க முடியாதுன்னு இன்ட்ரோகேஷனை ஸ்டாப் பண்றாங்க. இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தான் யோசிச்சுட்டு எனக்கு என்னமோ ஆட்டுக்காவ கொலை பண்ணிருப்பான்னு தோணலடா, அவன் கண்ணுல இருக்க அந்த வலியை பாத்தியா, அவன் இதுக்கு முன்னாடி ஆர்ட் எக்ஸிபிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணால அப்ப கூட அவன் கண்ணுல ஒரு கோவமோ வெறுப்போ இல்லடா, கண்டிப்பா ஆட்டு காவ கொலை பண்ணிருக்க மாட்டான். இப்படி தான் சொல்ல பாயா அவனே பார்த்துட்டு அது என்னமோ உண்மைதான்டா, ஆனா நான் லவ் பண்ணனா எப்படி தெரியுமா இருக்கும், எனக்கு பிடிச்சவன நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், என் கூடவே பக்கத்திலே வச்சுப்பேன், அவனை என் கூட வச்சுக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிந்து தானோட கண்ணை பார்த்துக்கிட்டே ஆமா நீ எப்படி அப்படின்னு கேக்குறான். தான் ஒண்ணுமே சொல்லாம வெச்சக்கன் எடுக்காம பாயாவே பாக்குறான். இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இப்ப அடுத்து பாயாவும் தானும் மறுபடியும் ஏதோ கேஸ் ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்க தான் எதேச்சும் ஆட்டு கையில யூஸ் பண்ண அந்த பேனாவை எடுக்கிறான். அப்ப அவனுக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ் ஆஃப் இமேஜ் வருது. இந்த டைம் அவனுக்கு நடந்தது என்னன்னு கூட ஞாபகம் வருது. அப்ப ஆட்டோட வீட்ல காவல் நீங்க கிட்ட போன் பண்றத கேக்குறான். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு, நீ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்காத. இப்படி காவ கோவமா பேச அந்த சைடு நீங்க சமாதானம் ஆக மாட்டேங்கிறா போல. அதனால காவ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இப்ப உனக்கு என்ன தெரியணும், ஆமா நான் அவனை லவ்வே பண்ணல, வெறும் பணத்துக்காக மட்டும்தான் அவனை யூஸ் பண்ணிக்கிறேன், பணம் கையில வந்ததும் அவனை விட்டுட்டு நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதை நீ கேட்கணும் தானே இவ்வளவு சண்டை போடுற, சொல்லிட்டேன்ல ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். சோ இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே இப்ப பின்னாடி இருக்க ஆட்டு கேட்டுறான். அதுக்கப்புறம் தான் ஆட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கோவப்பட்டு கத்துறதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் இப்பயும் நடக்குது. நீ போய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்ட, என் பெயிண்டிங்க திரும்ப கூட நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்ட்டு அந்த ஈவென்ட்ஸ் எல்லாமே நடக்க அதே மாதிரி காவு வந்து கட்டிப்பிடிக்கவும் ஆட்டவனை எதேச்சா தட்டி விடும் போது அந்த பேனாவால அவன் கழுத்தை கீறிடுறான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம போன டைம் ஆட்டோட மெமரியில பார்த்தது இவன் அந்த பேனாவை வச்சு காவோட கழுத்திலே குத்திடுறான். உடனே காவு மயக்கம் போட்டு கீழே விழற மாதிரி அவனுக்கு மெமரியில இருக்கு. ஆனா ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா ஆட்டு வெறும்னே காவோட கழுத்துல கீறி தான் விட்டுருப்பான். காவு அப்படியே சரிஞ்செல்லாம் கீழே விழுந்திருக்க மாட்டான். அவன் கழுத்துல ரத்தம் வந்திருக்கிறது என்னமோ உண்மைதான். அந்த ரத்தம் தான் கீழே இருக்க அந்த கேன்வாஸ் மேல விழுந்திருக்கும். இப்படி காவை காயப்படுத்திட்டோமே நினைச்சிட்டு ஆட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் மோடுக்கு போறான். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு அந்த மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அதனால தான் காவை காயப்படுத்திட்டோம்னு நினைச்சிட்டு இன்ஃபேக்ட் அவன் தன்னை விட்டு போயிட்டான்னு அவனே நினைச்சுக்கிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அதனாலதான் அவனுக்கு சப்கான்சியஸா இவனே காவை கொன்னுட்டா மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா திரும்ப திரும்ப அவன் சொல்றது அதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நான் பண்ணலன்னு சொல்றது அவன் வேணும்னே காவை அந்த பேனாவை வச்சு கிழிக்கல, அதைத்தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப காவை கழுத்துல கை வச்சுக்கிட்டு ஆட்டு வீட்டுல இருந்து வெளில வந்துட்டு ஒரு டாக்ஸில ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த விஷயம் எல்லாமே இப்ப நம்ம தானோட விஷன்ல தெரியுது. இத உடனே பாயா கிட்ட சொல்லிட்டு உடனே சிங்கு கால் பண்ணி காவு கடைசியா ஒரு டாக்ஸில ஏறி போனால அந்த டாக்ஸி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றான். அங்க போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு தேட அங்க கார் சீட்ல ரத்தக்கரை இருக்கு. சோ இது மட்டும் காவோட ரத்தக்கரை தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டு காவை கொலை பண்ணிருக்க மாட்டான்னு ப்ரூவ் ஆயிடும். சோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இவங்க நினைச்ச மாதிரியே டிஎன்ஏ செக் எல்லாம் பண்ணா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காவோட ரத்தம் தான் அது. சோ ஆட்டு வீட்ல இருந்து காவு உயிரோட தான் வெளில வந்திருக்கான். அதனால காவு இப்போ ஆட்டை கொலை பண்ணலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இந்த கேப் டிரைவரை பிடிச்சு இன்னும் விசாரிக்கும் போது அவன் கழுத்துல அடிபட்டு இருந்தது, ஆனா அவன் யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு மட்டும் சொல்றான். அடுத்து என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு மீட்டிங் வைக்கிறாங்க. அதுல இந்த தானு டாக்டர் பக்கத்துல போய் உட்கார்றான். பாயா அப்படியே அவனுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அங்க உட்காந்துட்டு இருக்கானே தவிர பார்வையிலேயே இந்த டாக்டர் பையில சுட்டு எரிக்கிறான். இப்ப கெம்மு விளையாட்டா இதுக்கு தாண்டா இந்த ட்ரையாங்கிள் லவ் எல்லாம் பண்ணவே கூடாது, ஒருத்தங்களுக்கு ஆள்
இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம உங்க கிட்டயே போக கூடாது. இதுக்கு பேபி அதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா ஒருத்தர் மேல பைத்தியகாரத்தனமா காதல் வச்சுட்டா அது அவ்வளவு சீக்கிரம் போகுமா? கஷ்டம் தான் இல்ல. இதுக்கு டாக்டரு நீ சொல்றது கரெக்ட் தான். தேவையில்லாம 2 பேருக்கு நடுவுல வந்தா எந்த அளவுக்கு பிரச்சனையில போய் முடியும்னு பார்த்தோம்ல. இப்படி சர்காஸ்டிக்கா பாயாவ சொல்ல, பாயா யாரு? இவன் மூச்சு விட்டாலே அவன் டென்ஷன் ஆவான். இதுல அவனை பார்த்து நக்கலா கேள்வி வேற. இந்த வருது பார் கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி. அதையே தான் நானும் சொல்றேன். 2 பேருக்கு பிடிச்சிருக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 3வது ஆள் உள்ள வரக்கூடாது. இதுக்கு டாக்டரு இப்ப நான் ஒருத்தனை லவ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவனை என் கூட இருக்க வைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுக்கு பாயா அதெல்லாம் பண்ணலாம். ஆனா அவனுக்கு உன் மேல விருப்பமே இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவ? அப்ப விலகி போறது தானே உனக்கு நல்லது. இப்படி கேஸ் டிஸ்கஷன் இவங்க 2 பேரோட பர்சனல் சண்டையா மாறிக்கிட்டு இருக்குன்னு ஏகே ஆபீசரும் புரிஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாயா. என்ன தேவையில்லாம அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள நிப்பாட்டிட்டு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மும்முரமா கவனிக்கிறாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா தானு டாக்டர் கிட்ட அப்பப்போ பேசுறது இங்க பாயாக்கு அப்படியே கப கப கபன்னு வயித்தறிச்சலா இருக்கு. பாதி நேரம் அவங்கள பார்த்தே சாபம் விட்டுக்கிட்டு இருக்கான் இவன். ஒரு வழியா இந்த மாதிரி புகஞ்சுக்கிட்டே மீட்டிங்கும் முடிய டாக்டர் தான் கிட்ட வந்துட்டு வா நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படிங்கிறான். இதுக்கு தானு ரிப்ளை பண்றதுக்குள்ள பாயா எங்க இருந்தோ பறந்து ஓடி வந்துட்டு ஹலோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எங்களுக்கு கேஸ பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், நீ கிளம்போ நான் டிராப் பண்ணிக்கிறவன அப்படின்னு சொல்ல தானும் டாக்டர் கிட்ட அவன் சொல்றது கரெக்ட் தான், வேலை கொஞ்சம் லேட் ஆகும், நீ கிளம்பு நான் அவன் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே டாக்டர் மூஞ்சி அப்படியே சுருங்க. பாயாவை பார்க்கணுமே ஒரே சந்தோஷம். அதான் அவனே சொல்லிட்டான்ல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடி செல்லம் போவோம் அப்படிங்கிற மாதிரி தானே கூட்டிட்டு போறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் தானு கால் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். இதை தூரத்துல இருந்து பாயாவும் கேட்டுட்டு ஆமா அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா, இங்க போன அங்க வந்து நீ எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா, செம்ம காண்டாவது எனக்கு அப்படின்னு சொல்ல தானே அவனை பாத்துக்கிட்டே சரி நம்ம கேஸ பத்தி நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல டே நில்லு எங்க போற, என் கூட தானே வரேன்னு சொன்ன, இப்ப என்ன நீ பாட்டு கிளம்புற, ஓ அதுவா, அது நீயும் டாக்டரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அதை நிப்பாட்டுறதுக்காக சொன்னேன், நானே வீட்டுக்கு போறேன் விடு அப்படின்னு சொல்ல பாயா அவனை நிப்பாட்டிட்டு அதெல்லாம் நடக்காது மகனே நீ என் கூட தான் வந்தாகணும் வா அப்படின்னு சொல்ல டே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துறான். பாயா இப்ப அப்படியே கெஞ்சுற மாதிரி கிட்ட வந்துட்டு அது நீ கண்டிப்பா என் கூட வந்தே ஆகணும் ஏன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். தான் அவனை ஓரக்கண்ல பாத்துட்டு சர்ப்ரைஸா என்னது அது, டே நான் தான் சர்ப்ரைஸ்னு சொல்றேன்ல என்னது அதுன்னு கேட்டா எப்படி சொல்லுவேன், என் கூட வந்துதான் பாரு வா அப்படின்னு சொல்ல பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிடுச்சு போலயே அப்படிங்கிற மாதிரி தான் சட்டிலா சர்காஸ்டிக்கா சிரிச்சுக்கிட்டே போறான். ஆனா மக்களே இந்த தான் அப்படி சர்காஸ்டிக்கா ஒரு ஓரக்கண்ல பாயாவை லுக் விடுவான் சிரிச்சுக்கிட்டே. அந்த பார்வைக்கு நான் அடிமை. சரி இப்படி சர்ப்ரைஸ்னு இந்த பாயா பையன் எங்க கூட்டு போறான்னு பார்த்தா நேரா அவன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஏண்டா இதுதான் சர்ப்ரைஸா, இதுக்கு பாயா இன்னைக்கு என்னமோ உன்னை வீட்டுக்கு கூட்டு வரணும் போல இருந்துச்சுடா அதான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு பண்ண. இதுக்கு தான் அவனை பாத்துக்கிட்டே ஏண்டா ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிடுறது என்னமோ கடத்தி கூட்டு வரா மாதிரியா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஃபர்ஸ்ட் பாயாவோட தங்கச்சி நீய பாக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க பாயாவோட பூனைக்குட்டி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு தான் விளையாடிட்டு ஆமா இந்த பூனைக்குட்டி பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு நீ அது பேரு நமாமி அப்படிங்கிறா. ஆனா மக்களே இந்த நமாமி பூனையும் அடிக்கடி காட்டிட்டே இருக்காங்க. ஒருவேளை இந்த பூனைக்கும் ஏதாவது பிளாஷ்பேக் இருக்குமோ. ஆனா நேரம் பாத்தீங்களா கடைசியா நான் இந்த மாதிரி ஹிடன் கேரக்டர்ஸ் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல தான். அதுக்கப்புறம் பிஎல் ஜானர்ல இருக்க ஒரு சீரீஸ்ல இது அதுவா இருக்குமோ அல்ல அது இதுவா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட பாக்குறது இதுதான். இதை நினைக்கும் போதே கொஞ்சம் பெருமையா இருக்கு. இப்ப அடுத்து எல்லாரும் குடும்பமா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க மக்களே. இந்த சீன்ல வழக்கம் போல தானும் ஓரக்கண்ல பார்த்து பாயாவை சிரிக்கிறான் பாருங்க மக்களே. என் மனசு என் கிட்ட இல்ல போங்க, அவன் கண்ணுல என்னமோ இருக்குப்பா, முட்டை முட்டை கண்ணுதான் ஆனா என்னமோ அட்ராக்ட் பண்ணுது மக்களே அவன் கண்ணு. இப்படி என்ன விட்டா நாள் ஃபுல்லா அவன் கண்ணை ரசிச்சிட்டு இருப்பேன். ஆனா அடுத்து 2 முக்கியமான சீனை பார்க்கலனா எப்படி. இந்த எபிசோடோட மோஸ்ட் ரொமான்டிக் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். பேச்ச குறைச்சிட்டு வாங்க சீனுக்குள்ள போவோம். இப்ப சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு பாயா தான ஒரு ரூமுக்கு கூட்டு வரான். இந்த ரூம்ல தாண்டா நான் எப்பவுமே வரைஞ்சிட்டு இருப்பேன், எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் நான் இங்க வந்துருவேன் இப்படி இவன் சொல்லிட்டு அப்படியே திரும்பி பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல பாக்குறான். தானும் அதை பார்க்க அவன் என்ன நினைப்பான்னு பாயாக்கும் புரிஞ்சுட்டு எனக்கு புரியுதுடா, எனக்கு தண்ணினாலே பயமா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல, ஆனா அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால பக்கத்துலயே ஸ்விம்மிங் பூல் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே அங்க வெளில இருக்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இப்ப பாயா தான் கிட்ட தான் உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேம்ப்ல எப்ப மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, அந்த ஹோட்டல்ல தானே, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும் போதே உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கணும்னு எனக்கு தோணுச்சுரா இப்படி இவ சொல்ல தான் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டேய் பொய் சொல்லாத, அப்பெல்லாம் நான் யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது, அது வெறும் கோஇன்சிடென்ஸ்ரா அப்படிங்கிறான். இதுக்கு பாயா அவனை பார்த்துக்கிட்டே நீ என்ன வேணாலும் சொல்லு, அந்த ஹோட்டல்ல இருந்து நான் தானே உன் கைய பிடிச்சு கூட்டு வந்தேன், ஆமா நிஜமாவே இதெல்லாம் பார்க்கும் போது உனக்கு கோஇன்சிடென்ஸ் மாதிரியா இருக்கு இப்படி இவன் கேட்டதும் தான் அப்படியே வெச்ச கண் எடுக்காம பாயாவே பாக்குறான். இப்ப பாயாவும் தான் கண்ணை பார்த்துக்கிட்டே
பாத்துக்கிட்டே கிட்ட வந்து, நிஜமா சொல்றேன்டா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இவன் சொன்ன அடுத்த செகண்ட் தானோட கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே பாயாவோட கண்ணையே பாத்துட்டு இருக்கேன். பாயாவோட கண்ணும் கலங்கிட்டே, நான் எதனால ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுரா. ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னா நீ நம்புவியான்னு தெரியல. நான் உன்னை சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நான் காலங்காலமா காத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுரா. அதாவது ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குடா. நான் உனக்கு க்ளோஸ் ஆக ஆக உன்னை எந்த காரணத்தினாலும் இழக்க கூடாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் ஒவ்வொரு நாளும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா இந்த ஃபீலிங் இன்னைக்கோ நேத்தோ எனக்கு வந்த மாதிரி தெரியல. ரொம்ப நாளா என் மனசுல இருக்க மாதிரி இருக்கு. இப்படி இவன் தானை பாத்துக்கிட்டு சொல்லும் போதே தான் ஆல்மோஸ்ட் அழுக போயிடுறான். கண்ணெல்லாம் அப்படியே கொலமாக. அதுக்கு மேல பாயாவை பார்த்தா அழுதுருவான்னு அவனுக்கே தெரிஞ்சு அவனை ஃபேஸ் பண்ணாம திரும்பிட்டு, என்னால யாரையும் லவ் பண்ண முடியாது பாயா. அப்படி யாரையாச்சும் நான் லவ் பண்ணேன்னா அவங்கள நான் கண்டிப்பா இழந்துருவேன். இப்படி இவ சொல்லிட்டு திரும்பி பாயாவை பார்க்க அவனை அறியாமையே தான் அழ ஆரம்பிச்சிடறான். ஆனா உன்னை என்னால இழக்க முடியாது பாயா. நீ எப்பவும் என் கூடயே இருக்கணும். அதுக்கு இதை தவிர வேற வழி கிடையாது. அதனால என்ன ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாத. ஏன்னா நிஜமாவே நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. இப்படி இவ சொல்லிக்கிட்டே அழுக தான் அழுகிறத பார்த்தோன்னே பாயாவும் அழுதுகிட்டே, நான் இப்ப சொல்றேன் தான், உன்னை விட்டு நான் கண்டிப்பா போக மாட்டேன். உன் கூட இருக்க என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணுவேன். நான் போயிடுவேன் நீ நினைக்கவே நினைக்காத. இப்படி இவ சொல்லும் போதே தான் மறுபடியும் அழ. பாயா அவன் கண்ணீரை தொடச்சு விட்டுக்கிட்டே, உன் கண்ணுல இருக்க இந்த கண்ணீராகட்டும், உன் மனசுல இருக்க அந்த சோகமாகட்டும், அதை போக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டா. ஆனா நிச்சயமா உன்னை விட்டு போக மாட்டேன். இப்படி தானோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டே சொல்ல, அப்படியே மெதுவா கிட்ட வந்து சாஃப்டா ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. மக்களே த மோஸ்ட் ரொமான்டிக் ப்ரொபோசல் சீன்பா. என்னால உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு காரணம் நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால உன் லவ் நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு இது எந்த மாதிரி ஒரு எமோஷனை கொண்டு வருதுன்னு எனக்கு புரியல. ஆனா ரொமான்டிக்கா இருந்துச்சு மக்களே. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சீன்ல தானோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அவன் கண்ணுல நிஜமாவே ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு மக்களே. அதுவும் அவன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு பாயா ஒரு பார்வை பாப்பான் பாருங்க, என் மனசு அப்படியே உருகிருச்சு. நான் இந்த சீனை தானோட எக்ஸ்பிரஷனுக்காகவே 2 டைம் பார்த்தேன். சரி இப்படி எக்ஸ்பிரஷன்லயே நீட்டிக்கிட்டு இருந்தா எப்படி, அடுத்து அப்படியே முன்னேறி போகணுமா இல்லையா? அதானே இருக்கே போகுதே. இவ்வளவு நாள் கனவுலயே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்த டைரக்டர் சாரு போடுறா ஒரு பர்பிள் லைட் செட்டிங்னு முடிவு பண்ணி நிஜத்திலேயே ஒரு ரொமான்டிக் செட்டப் அரேஞ்ச் பண்றாரு மக்களே. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பர்பிள் லைட் சீனு. இந்த டைம் மண்டையில தேங்காய் உடைச்ச மாதிரி கனவில்லிங்கோ இது நிஜந்தாங்கோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம டைரக்டர் சாரு. ஏன்னா இன்டென்சிட்டி அப்படி. எனக்கு இந்த சீனை பார்க்கும் போது நம்ம பெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஒரு அந்த பர்பிள் லைட் ஒரு சீன் வரும். வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கும், உள்ள மூச்சு வாங்குற எஃபெக்ட் டயலாகோட ஒரு சீன் வரும்ல. என்னமோ எனக்கு இதை பார்க்கும் போது டக்குன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் வந்தா சரி, இல்ல வரலனாலும் சரி, இந்த சீனை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் மக்களே, என்னடா நான் திரும்ப திரும்ப இதையே சொல்றேனேன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க. இந்த சீன்ல கூட தானும் அவ்வளோ அழகா இருக்கா மக்களே. நான் அவன் ஃபேஸ சொன்னேன் ஓகேவா, நிஜமாவே ஃபேஸ மட்டும் தான் சொன்னேன். எப்படி மக்களே பிடிக்காம போகும். அந்த ஃப்ரேமோட கலர் காம்பினேஷனே அல்லுதே. பர்பிள் லைட்டிங், டார்க் பேக்ரவுண்டு, இதுல ஷவர் எஃபெக்ட் வேற, அப்படியே சுத்தி மினுக்கு மினுக்குன்னு குட்டி குட்டி லைட்டு, இதெல்லாம் போதாதுன்னு அங்கங்க கேண்டல் வேற. ஆனா ஒரு விஷயம் நம்ம பிஎல் இண்டஸ்ட்ரியில பாராட்டி ஆகணும் மக்களே. எதுல உங்களுக்கு கற்பனை சக்தி வளருதோ இல்லையோ, இந்த மாதிரி இன்டிமேட் சீனை மட்டும் அப்படியே பயங்கரமா மூளை வேலை பண்ணும். பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், லைட்டிங் எஃபெக்டா இருக்கட்டும், நம்ம விஜய் சித்தன ஸ்டைல்ல சொல்லணும்னா பயங்கரம் இல்ல பயங்கரமா இருக்கும். அதாவது பாருங்க மக்களே, ஏற்கனவே இந்த எபிசோடு கொஞ்சம் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு முடிக்க மனசே வரமாட்டேங்குது. ஆனா என்ன பண்றது, முடிச்சு விட்டுருவோம் விடுங்க. இப்படி கதகதப்பா ஒரு சீனை பார்த்துக்கிட்டு அப்படியே கேமரா பேன் அவுட் பண்ணி இந்த பாயா வியோட லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு புக் எடுத்துட்டு வருவான்ல, அந்த புக் அவன் டேபிள் மேல இருக்கு. இங்க 2 பேரும் சிறப்பா சம்பவம் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த டேபிள காட்டினா காத்து வேகமா அடிச்சு அந்த புக்கு தானா ஓபன் ஆகுது. என்ன இருக்குன்னு உள்ள போக்கஸ் பண்ணி பார்த்தா இந்த நெட்டகோக்கு டாக்டர் பையனோட கண்ணு மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுல அப்படியே ஜூம் இன் பண்றாங்க. நிச்சயமாவே இவன் கண்ணை பார்த்தா கொஞ்சம் பீதியாதான் மக்கள் இருக்கு. என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது. என்னமா கேஸ்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க மக்களே. இல்ல எனக்கு மட்டும்தான் இந்த டாக்டர் பையனை பார்த்தா அப்படி தோணுதா, இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. சரி ஓகே, பிரிய மனசு இல்லாம இந்த எபிசோடுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல கூடி சீக்கிரம் மீட் பண்ணுவோமா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அமேசிங்கான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers. Bye.